குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குருர் சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, இன்றைய கிழமை வியாழக்கிழமை, பங்குனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:06 மணிக்கு உதயமாகின்றது. இன்றைய திதி அதிகாலை 1:16 மணி வரை துவாதசி திதி, அதற்கு பின்பாக திரையோதசி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:06 மணி வரை பூரம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக உத்திரம் நட்சத்திரம் இருக்கின்றது. காலையில் 6:05 மணி வரை அமிர்த யோகமும், மதியம் 2:06 மணி வரை சித்த யோகமும், அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது. நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:06 மணி வரை திருவோணம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக அவிட்டம் நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். ரிஷபத்தில் குரு பகவான், கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, மீனத்தில் சுக்கிரன், சனி பகவான், ராகு, புத பகவான், சூரியன் ஆகியோர் இணைவு பெற்றிருக்கிறார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூத்த பிள்ளைகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் உள்ளது. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் வழி உறவுகள், இந்த மாதிரியான உறவுகளுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. மனம் விரும்பிய நபர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். குழந்தை பேரு சம்பந்தமான விஷயங்கள்னால அதன் வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மறைமுகமான விஷயங்களில் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் குறித்து உங்களுடைய உறவு முறைகள், நண்பர்கள் கிட்ட எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மனதளவுலன்னு பார்க்கும் பொழுது ரொம்பவும் இனிமையான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய கலைத்துறை, அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா அதன் சார்ந்த செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்களும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுகளால நன்மை அடையக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து
சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் அசையாத சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் அதிக ஆர்வம் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சொத்துகள் வாங்குறீங்க, வாகனங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அதிர்ஷ்டகரமான வீட்டு உபயோக பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. ஒரு சிலருக்கு பண்ணை சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடுகள் இருக்கும். உயர் ரக பண்ணைகள் வச்சு அதை நாம் நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உற்பத்தி துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல லாபங்களும் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் சாதகமான நிலைகள் நிலவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய புகழ் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய அம்மாவிற்கு மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள்லையுமே நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளோ தொந்தரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது. மாமனார், வேலையாட்கள் இவங்களுக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இந்த உறவு முறைகளுக்கு எந்த ஒரு புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் எடுக்கிறாங்க அப்படின்னாலும் கவன நிலைகளும் நிதான நிலைகளும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுக்கு மனதளவில் அதிகப்படியான தைரியங்கள் இருக்கும். துணிச்சல் மிகுந்த நபராக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில்முறை, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள், பணி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் புதிதான முயற்சிகள் எடுக்கிறது, புதிதான திட்டங்களை புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் இருக்கும். உங்களுடைய தொழில்முறை, பணி சார்ந்த விஷயங்கள் குறித்து இடமாற்றம் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய வேலை, தொழில் சார்ந்த விஷயங்கள் ரீதியிலான பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. மிருக சீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை இன்றைய தினத்தில் அவசரப்படாமல் செய்ய வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. பொறுமையும் நிதான நிலையும் முக்கியமானதாக உள்ளது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இன்றைய தினத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்ய வேண்டிய சூழல்கள் வரலாம். இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி தேவி வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபராக இருப்பீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய நபராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய குடும்பத்தார்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு புதிதான முயற்சிகள் இன்றைய தினத்தில் அவங்க எடுக்கிறாங்கன்னா நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன இடையூறுகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள்
இருக்கின்றது. மதியம் வரைக்கும் ரொம்பவும் இனிமையான பேச்சுவார்த்தைகள் உங்களிடம் தென்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. மதியத்திற்கு பின்பாக அதிகாரம் மிகுந்த பேச்சுவார்த்தைகள், சற்று கோப உணர்வுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதனால மதியத்திற்கு பின்பாக பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் அவசியம். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. வரவுகள்னு பார்க்கும் பொழுது வெளிநாட்டு பண வரவுகள், பொருள் வரவுகள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. பூர்வீக சொத்து, தந்தை வழி சொத்துகள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு வரவுகள் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகளுடனான சந்திப்புகள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நன்மதிப்பை பெறக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல நீங்க உங்களுடைய குடும்பத்தார்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகளுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களில் கவன நிலைகள் முக்கியமானதாக உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் பழகுறதுக்கும் பேசுறதுக்கும் ரொம்பவும் இனிமையான நபராக இருப்பீங்க. அழகு சார்ந்த விஷயங்களில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நபராக இன்றைய தினம் முழுவதும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாக அதிகாரம் மிகுந்த ஒரு நபராக இருப்பீங்க. சின்ன சின்ன முன்கோபங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினம் முழுவதுமாக நீங்கள் எந்த ஒரு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபடுறீங்கன்னாலும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கொஞ்சம் பொறுமையாக அந்த வேலைகளை எடுத்து செய்யும் பொழுது தேவையில்லாத தடைகள், இடையூறுகள் இதையெல்லாம் முடிந்தளவு தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்காத செயல்பாடுகளை செய்ய வேண்டியது ரொம்பவும் அவசியமானதாக இன்றைய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதானங்கள் அவசியம். சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், தடுமாற்ற நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எண்ணெய் தேய்த்து குளித்தல், நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல் உள்ளிட்ட செயல்பாடுகளை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து இன்றைய தினத்தில் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சற்று கூடுதலான விரய செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. கண் சம்பந்தமான பகுதிகள், பாத பகுதிகளில் கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. திருமண சம்பந்தமான சுப செலவுகள் செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வங்கி சம்பந்தமான கடன்கள் ஏதாவது இருந்தால் அதை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மனைவி வழியில், நண்பர்கள் வழியில், உங்களுடைய பிள்ளைகள் வழியில், பார்ட்னர் வழியில், இவங்க வழியில் சின்ன சின்ன செலவினங்களை செய்ய வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்களில் முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சுபகாரியங்கள் உள்ளிட்ட நல்ல விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகளில் நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் சார்ந்த விஷயங்கள், நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள்,
ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியம். தேவையில்லாத செலவுகளை முடிந்தளவு தவிர்க்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பேரட் கிரீன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் அலமேலு மங்கை தாயார் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாமே லாப நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வேலை சம்பந்தமான முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அதில் எதிர்பார்த்த நன்மைகள், வெற்றிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவுகளும் லாப நிலைகளும் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து விடுபடக்கூடிய சூழல்கள் அதிகமாக உள்ளது. எதிரிகள் வழியிலிருந்து வர்த்த பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்த நபர்களுக்கு எல்லாமே இன்றைய தினத்தில் நல்ல தீர்வுகள் அமையக்கூடிய தினமாக இருக்கின்றது. உங்களுடைய மூத்த சகோதரருக்கு புதிதான காரியங்கள் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சின்ன சின்ன நிதான நிலைகள், கவன நிலைகள் இதெல்லாம் அவசியமானதாக இருக்கின்றது. பணியிடங்களில் உங்களுடைய புகழ் கூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் நிதான நிலைகள் அவசியம். எந்த ஒரு காரியங்களையும் தேவையில்லாத கோபங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யலாம். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக உதவிகள் புரியும் போது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய உறவு முறைகள், மிகவும் நெருங்கிய நபர்கள், மனம் விரும்பிய நண்பர்கள், உங்களுடைய மூத்த பிள்ளைகள் இவங்க வழியில் இருந்தெல்லாம் இன்றைய தினத்தில் தொழில் முறை, பணி சார்ந்த விஷயங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது. சொந்த ஊரில் தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கலைத்துறை சம்பந்தமான தொழில் முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். இது குறித்த வேலை முயற்சிகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக உதவிகள் செய்யும் பொழுது சின்ன சின்ன நிதான நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக இன்றைய தினம் உள்ளது. தொழில் முயற்சிகள், வியாபார முயற்சிகளில் எதிர்பார்த்த நன்மை நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகும் பொழுது சின்ன சின்ன கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொழில் முறைகளில் மதியத்திற்கு பின்பாக தேவையில்லாத கோபங்களை எல்லாமே தவிர்க்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களில் அதிக நாட்டம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய மதிப்பு மரியாதைகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகரிக்கும். தெய்வ காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நல்ல மனிதராக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது. ஏதாவது சொத்துகள் வாங்குறீங்க, இல்லைன்னா வாகனங்கள் வாங்க போறீங்க அப்படின்னா அது குறித்து உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்குமே ஆதரவு தரக்கூடிய நபராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நல்ல படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறதுக்கும் அதிகமான சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வரவுகள் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. பொருட்களுடைய சேர்க்கைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள்ல நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. சின்ன சின்ன குழப்ப நிலைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், வெளிநாட்டு குடியுரிமை வாங்கக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும். சுப காரியங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளிலையும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் புதிதான காரியங்கள் எடுக்கிறீங்கன்னா நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக உள்ளது. பயணங்கள் போகிறீங்க அப்படின்னா சின்ன சின்ன கவன நிலைகள், நிதான நிலைகள் இதெல்லாம் முக்கியமானதாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும்னு பார்க்கும் பொழுது எதிர்பாலினத்தவர் வழியிலிருந்து பிரச்சனைகள் வரலாம். அதில் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. மதியத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உஷ்ண ரீதியிலான விஷயங்கள், நெருப்பு சார்ந்த விஷயங்கள், இதன் வழியில் ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உடல்நல சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த கவன நிலைகள் இன்றைய தினத்தில் முக்கியமானதாக இருக்கின்றது. இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. எதிரிகள் வழியில் தேவையில்லாத இடையூறுகள், தொந்தரவுகள் இருக்கலாம். சகோதர வழியில் இருந்து மாமனார், வேலையாட்கள் இவங்க வழியில் இருந்து ஏமாற்றம் சார்ந்த பிரச்சனைகள், ஒரு சிலருக்கு ஏதாவது இழப்புகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ஆவணங்கள், சான்றிதழ், பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்கள், காசோலை சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் சற்று கூடுதல் கவன நிலைகளோடு கையாள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இடையூறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் போகிறீங்கன்னா கவன நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. கருத்து மோதல் பிரச்சனைகளை எல்லாம் முடிந்த அளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களை தவிர்க்க வேண்டிய அவசியங்கள் இருக்கின்றது. மனதளவில் குழப்ப நிலைகள், சற்று மன உளைச்சல்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். அந்த விஷயத்தோடு புதிதான காரியங்களை எடுத்து செய்யும் பொழுது சரிவர செயல்பட முடியாத நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர் வழிபாடு.
கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் திருமண சம்பந்தமான விஷயங்கள் வழியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. மதியம் வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே நல்ல இணக்கங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது. மதியத்திற்கு பின்பாக புரிதல்கள் அவசியமாக இருக்கின்றது. கருத்து மோதல் பிரச்சனைகள், ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. உங்களுடைய மனைவி, நண்பர்கள், உங்களுடைய இரண்டாவது பிள்ளைகள், பார்ட்னர், இவங்க எல்லாருக்கும் புதிதான காரியங்கள் இன்றைய தினத்தில் எடுக்கிறாங்கன்னா சின்ன சின்ன கவன நிலைகள், நிதான நிலைகள் இதெல்லாமே அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. புதிதான வியாபாரம் தொடங்கக்கூடிய விஷயங்கள்லையும் நல்ல முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. திருமணம், வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எல்லாமே உங்களுடைய குடும்ப வழியிலிருந்து, தாய் வழி, மூத்த உடன்பிறப்புகள் வழியில் இருந்தெல்லாம் ஆதரவுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்களில் சின்ன சின்ன நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், பிசினஸ் சம்பந்தமான முயற்சிகள், வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் கிரே கலர். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்றைய தினத்தில் கருத்து மோதல் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில் தேவையில்லாத இடையூறுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு வரலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது. வரவுக்கு மேலே சற்று செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்தில் உள்ளது. தலைவலி, தலை சம்பந்தமான தொந்தரவுகள்னால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. மதிய நேரம் வரைக்கும் பார்க்கும் பொழுது ஹார்மோன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தால் உடல்நிலையில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. மதிய நேரத்திற்கு பின்பாகன்னு பார்க்கும் பொழுது உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள்னால ஒரு சிலருக்கு இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உங்களுடைய தாய் வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. வேலை சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்க. பணியிடங்களில் உங்களுக்குன்னு ஒரு முதன்மைத்துவம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் அடுத்தவர்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய சூழல்கள் வரலாம். இந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக உள்ளது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சேமமான தினமாக உள்ளது. உடல்நல பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகள் பிரச்சனைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காணக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகளில் நிதானங்கள் அவசியம். பயணங்கள் போகிறீங்கன்னா நிதானங்கள் அவசியம். பணம் சம்பந்தமான விஷயங்கள், உங்களுடைய பொருட்கள், உடைமைகள் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலர். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவி வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.